வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் வேக வைத்த வேர்க்கடலை சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறது. இது ஏழைகளின் பாதாம் என்றும் அழைக்கிறார்கள். ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட 567 கலோரிகள், 25 கிராம் புரோட்டீன், அப்புறம் 16 கிராம் கார்போஹைட்ரேட், அப்புறம் 8 கிராம் நார்சத்து இருக்கிறது. இதில் அதிகமான அளவு கொழுப்பு இருக்கிறது, கிட்டத்தட்ட 49 கிராம் இருக்கிறது. அப்புறம் இல்லை வைட்டமின்கள் இருக்கிறது. B1, B3, B7, B9, விட்டமின் இ, அது போன்ற வைட்டமின்களும், காப்பர், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், இது போன்ற மினரல்ஸும் இருக்கிறது. அப்புறம் இதில் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கக்கூடிய ரெஸ்வெராட்ரால், ஐசோஃப்ளாவினாய்ட்ஸ், ஃபைட்டிக் ஆசிட், அப்புறம் ஃபைட்டோஸ்டீராய்ட்ஸ், இது போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கிறது. அப்புறம் என்னுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் 14. இது மிக மிக குறைந்த அளவு. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொண்ட பின்னர் எவ்வளவு வேகமாக இரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். இதை 3ஆக பிரிப்பார்கள். 55க்கு கீழே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், 56லேருந்து 70 வரைக்கும் மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ், 70 அதற்கு மேலே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ 14 என்பது மிக மிக குறைந்த அளவு. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை சாப்பிடலாம். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு கொழுப்பு, அப்புறம் அந்த கலோரிஸ், இதனால் நம்ம சாப்பிடும்போது அந்த போர்ஷன் சைஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதான் மிக குறைந்த அளவே இதனை சாப்பிட வேண்டும். அப்புறம் வேர்க்கடையில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து நம்மளுடைய ஜீரணத்தை தாமதப்படுத்தி நாம் சாப்பிட்ட உடனே ஏற்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கிறது. அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்தும், நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம் இன்சுலின் சுரப்பதை துரிதப்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்புறம் வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் இந்த மசில் குரோத், அப்புறம் அதனுடைய அந்த உறுதிக்கும் மிகவும் துணை புரிகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் B3, B9 கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதாவது அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்வெராட்ரால், இந்த பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் இந்த முதுமை தோற்றத்தை வராமல் ஓரளவு தடுக்கிறது. அப்புறம் வேர்க்கடலை நம்ம வேக வைத்த நிலையில் சாப்பிடுவது மிக நல்லது. நாம் வேக வைக்கும்போது வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த வேர்க்கடலைக்குள் உறிஞ்சப்படுகிறது. அதனால் வறுத்த வேர்க்கடலை விட வேக வைத்த வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. அப்புறம் சில பேருக்கு இந்த வேர்க்கடலை அலர்ஜி இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். ஸோ அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த வடிவிலும் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த வேர்க்கடலை பருப்பில் இருக்கக்கூடிய இந்த தோலில் தான் சத்துக்கள் அதிகம். அதனால் அந்த தோலை நீக்காமல் சாப்பிட வேண்டும். அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த ஜீரண தொந்தரவு இருக்கிறதோ இந்த வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஸோ வேர்க்கடலை நீங்கள் உப்பிட்டோ, மசாலாவுடன் சேர்த்தோ அல்லது வறுத்த வடிவில் சாப்பிடுவதை விட வேக வைத்த வடிவில் சாப்பிடுவது மிக மிக நல்லது. ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.